நம்ம அவசரமா எதையாவது செய்ய போய் அவங்களுக்கு அது சிக்கல் ஆயிடக்கூடாது. நாம இப்படியே பயந்து பயந்து ஒதுங்கி போறதுனாலதான் அவன் இன்னும் திமிராவே ஆடிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு தடவை அவனை பலமா அடிச்சா போதும், அவன் இந்த பக்கமே வரமாட்டான். உன் கோவம் நியாயமானதா அருண், நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்துல நாம கவனமாவும் பொறுமையாவும் தான் இருந்தாகணும். அவனை அடிச்சு வழிக்கு கொண்டு வரதை விட சித்ராவை சரி பண்றதுதான் இப்ப நமக்கு நல்ல சொல்யூஷனா இருக்கும் அருண். ஆனா நான் அவகிட்ட பேசி பார்த்த ரஞ்சிதா, நான் சொல்றத அவ காது கொடுத்து கேட்க கூட மாட்றா. திரும்ப திரும்ப பேசணும் அருண். அவ இந்த ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கா. 2-3 தடவை பேசிட்டாலே அவ மாறிடுவான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவளை இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். அருண், எங்க பேச்ச கேக்குறவளா இருந்தா நாங்க பேசி பாப்போம். ஆனா உங்ககிட்ட மட்டும்தான் அவ ஓரளவுக்காவது நார்மலா பேசிட்டு இருக்கா. அதனால நீங்க பக்குவமா அவளை டீல் பண்றதுல தான் இருக்கு அருண். ஆமா அருண், சித்ரா விஷயத்துல நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. ஒரு தடவைக்கு 2 தடவை நீ யோசி, எங்க கிட்டயும் சொல்லு. அது சரியா வருமான்னு நம்ம யோசிச்சு செய்யலாம். புரியுதா அருண்? கமதி, கமதி தண்ணி விடுமா? இத கொண்டு வரேங்க. நான் கோயில்ல இருந்து போன் பண்ணப்போ நீங்க எங்க இருந்தீங்க? இப்படி ஷாக் ஆகுற அளவுக்கு நான் எதுவுமே கேட்கலையே. நான் ஷாக்கில் ஆகலாமா? நேரா தொண்டையில் தண்ணி ஊத்திட்டேன்னா அது பொறையேறிடுச்சு. நீங்க இன்னும் பதிலே சொல்லலையேங்க. நீ நீ என்ன கேட்ட? நான் எங்க இருந்தேன் தானே கேட்ட? நீ ஃபோன் பண்ணும்போது என்ன ஒரு 10 மணி இருக்குமா? 10 மணிக்கு எங்க இருப்பேன்? காலேஜில் தான் இருந்தேன். 9 மணிக்கெல்லாம் காலேஜுக்கு போயிடுவேன்னு ஒன்று தெரியாதா? ஆமா, ஏன் கேட்குற? இல்ல, உங்க கூட பேசிட்டு இருந்தப்போ ஒரு பொண்ணோட குரல் கேட்டுச்சு. பொண்ணோட குரல் தானே? கண்டிப்பா கேட்டிருக்குமா? நான் வேலை செய்யறது காலேஜ்லமா, அங்க நிறைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கல்ல, நிறைய பேர் லேடிஸ் வேற, என்னை சுத்தி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேற இருப்பாங்க.